360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். உங்களுடைய மகர ராசிக்குரிய சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு, இந்த மாதம் சம்பாத்தியங்கள் இருக்கு. இந்த சனி ராகுவோட நட்சத்திரத்தில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, அந்த காரியங்கள் அத்தனையும் நன்மையாக முடியும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ப்ராடடாக இருக்கட்டும், பெரிய லெவலில் சிந்திங்க, பெரிய லெவலில் செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகுனாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய முயற்சிகள் எப்பயுமே பெரிய லெவலில் இருந்தாலே நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த மாதம் தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய நிறைய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஃபர்தராக பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள், அவர்களால் நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பாங்க. குறிப்பாக யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் யாரும் வேண்டாம், நீங்களாவே செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்குங்க. சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. இது எல்லாமே கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கார். 6 சர்வீஸ், 8 உங்கள் வேலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், ஒர்க்கில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் தான். அப்படி பார்க்குற போது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வேலையில் கவனமாக இருங்க. பொறுமையாக எல்லாத்தோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருங்க. சுப்பீரியர் விஷயத்தில் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஒபே பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் நமக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, வேற எதுவும் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்க. இது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பதும் இருந்துக்கிட்டே இருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. கடன் வாங்குறது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் ஃபியூச்சரில் இருக்கு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா அதை இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை விட்டுறாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய வேலையாட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போ சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு புதுசா லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் இருந்தால் கூட அல்லது ஏற்பட்டால் கூட உங்களுடைய லவ்ல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்கு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ நார்மலா உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. புதுசா அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. ஃபர்தரா நீங்க ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்றதா இருந்தால் பண்ணுங்க. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாறலாம். ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட் போறேன், அதர் கண்ட்ரி போறேன், அப்ராட் போறேங்கிறவங்களும் தாராளமாக மூவ் ஆகுங்க. வேற கம்பெனிக்காக வேற கம்பெனி போறதுக்காக பார்க்குற கம்பெனியில் நீங்கள் எதுவும் பேப்பர் போடணும்னாலும் தாராளமாக நீங்கள் பேப்பர் போடலாம். என்ன இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸுங்கிறது இருக்கு. இந்த அத்தனை சேஞ்சஸும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கு. கொஞ்சம் பேச்ச குறைங்க, அடைக்கி வாசிங்க. இது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுங்க, இதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். எது எப்படி இருந்தாலும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையுமே நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாலும் சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு. இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் இருக்கு. பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா தாராளமாக பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் இந்த மாதம் தலையிடாதீங்க. ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.